சார் எனக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு, ரைட் லெக்ல வலது காலில் இருக்கு, 40 வயசு ஆகுது. இந்த வெரிகோஸ் வெயினால அல்சர் வந்துருச்சு, காலில் புண்ணு வந்துருச்சு, இந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்கிறாருங்க. இன்னைக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. கால் நரம்புகள் புடைத்து இருக்கிறது அப்படின்னு நாம் தமிழில் சொல்கிறோம். பட் அது ஆக்சுவலாக வெயின்ஸ், அந்த இரத்த குழாய்கள், கெட்ட ரத்தத்தை காலிலிருந்து திருப்பி எடுத்து போகக்கூடிய இரத்த குழாய்கள் விரிவடைகிறது தான் நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த வெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய வால்வு, நான் ரத்தத்தை மேல் நோக்கி தள்ளக்கூடிய வால்வு டேமேஜ் ஆகிறதுனால அந்த வெயின்ஸ்லாம் அப்படியே வீக்கமாகிடுது. ரத்தம் கீழே தேங்கிடுது. இப்போ கெட்ட ரத்தத்தை நார்மலாக ஃப்ரீ ஃப்ளோவாக மேலே திருப்பி இதயத்துக்கு வரணும், சர்க்குலேஷன் நல்லபடியாக நடக்கணும். ஆனால் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது அதனால் புண்ணு உண்டாகிடுச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரத்தம், முக்கியமாக கெட்ட ரத்தம் அப்படிங்கிறது காலோட கீழ்ப்பகுதியிலே தேங்கிறதுனால சீக்கிரம் ஆற மாட்டேங்குது. எப்படி சர்க்கரை நோயில் புண்ணு சீக்கிரம் ஆற மாட்டேங்குதோ அதே மாதிரி இங்கே வீனஸ் பிளட்டு அதிகமாக கால் பாதங்கள், கால் பகுதியில் தேக்கம் அடையுது. ஃப்ரீ ஃப்ளோ இல்லை, ரத்த ஓட்டம் இல்லை, இதனால் அந்த புண்ணு ஆறாமல் இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம், இந்த புண்ணு ஆறுவதற்கு டெய்லியுமே ட்ரெஸ்ஸிங், ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் போடணும், அதுக்குரிய ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணணும். டெட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த செல்கள் அந்த அல்சரை சுற்றி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துடணும். அது கண்டிப்பாக ஒரு டாக்டர் அந்த க்ளீன் செட்டப்பில் ஏசெப்டிக் ப்ரிகாஷன்னு சொல்லுவோம், அதாவது தொற்று ஏற்படாத வண்ணம் க்ளவுஸ் போட்டு ப்ராப்பராக பண்ணக்கூடிய, டாக்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, நர்சிங் ஹோமில் பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் பெஸ்ட்டு. நீங்களாகவே ட்ரெஸ்ஸிங் போடும்போது மேலும் மேலும் கிருமிகள் அங்கே செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். ஆறவே மாட்டேங்குது அப்படின்னா இதான் மெத்தடு. கிருமிகள் உள்ளே போகாத வண்ணம் ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸிங், ஹாஸ்பிட்டலில் நர்ஸோ யாராவது பண்ணினாங்கன்னா பெட்டர். டெய்லியும் ட்ரெஸ்ஸிங் மாற்ற வேண்டியது முக்கியம். எப்போல்லாம் உட்காந்துருக்கீங்களோ கால்களை மேலே தூக்கி வைக்கிற மாதிரி பாருங்கள். அதாவது கெட்ட ரத்தம் ஃப்ரீ ஃப்ளோவாக திரும்பி இதயத்துக்கு வரணும், அதுக்காக சொல்கிறேன். இன்னொன்று கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸு, அதுவுமே தேவையில்லாமல் ரத்தம் கீழே தேங்கிறத தடுக்கக்கூடியது. கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் பயன்படுத்தணும். கால்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு வலது காலில் பிரச்சனை, வலது காலுக்கு அந்த ஸ்டாக்கிங்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கெட்ட ரத்தம் மேல் நோக்கி திருப்பி இதயத்தை நோக்கி வரும், அந்த புண்கள் ஆறும். கூடவே தேவை அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸு, மாத்திரை மருந்துகள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா அதையும் பயன்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தி சீக்கிரம் அந்த புண்ணை ஆறுவதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணும். அதான் உங்களுக்கான பதில். அடுத்து சோபன்கிறவங்க குறைந்த ரத்த அழுத்தத்தை எப்படி சரி பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது ஒரு வரியில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அதனால் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது குறைந்த ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னு, அதோட லிங்க் அப்படியே கார்டை மேலேயே அட்டாச் பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், பாருங்கள்.